ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி. ஜிஞ்சர் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இம்யூனிட்டி நிறையா வேணும். அதனால நிறையா ஜிஞ்சர் லெமன் எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த சிக்கனை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் கேர்டு சேர்த்திட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வச்சுருங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கேர்டு ஊற்றுறப்போ சிக்கன் டெண்டராக இருக்கும். இப்போ சாப்பிட்றப்போ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதில் சால்ட்டு, காரம் எல்லாமே இருக்கும். அதுக்காக தான் நம்ம மேரினேட் பண்ணுறோம். அடுத்து நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நம்ம 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். பெரிய இஞ்சி, 2 பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா. இது எல்லாத்துலேயும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு வடச்சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம தேங்காயை சேர்த்தி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புக்கு தாளிக்க போகிறோம். இப்போ இதை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடுத்தது ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஆனியன் ஃப்ரை ஆன உடனே அடுத்து நம்ம ஒரு தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளியை சேர்த்திட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கை கருவேப்பிலையும் ஒரு கை புதினாவும் சேர்த்தி அதையும் சேர்த்தி நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி கூட சேர்த்தி வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது அடுத்தது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இப்போ சிக்கனை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளை சேர்த்திக்கோங்க. அதாவது குழம்பு மிளகாய் தூள் தான் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் விட போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்திட்டு இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தலையே அப்படின்னு நம்ம சிக்கன்லேயே சேர்த்திருக்கோம். அதனால நான் இதில் மஞ்சத்தூள் சேர்த்தலை. உப்பும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க பார்த்துட்டு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 5-6 விசில் நல்லா விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் நான் திறந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், குழம்பு மேலே எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சுனாலே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த ஜிஞ்சரை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.